ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமா செம்மி கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்டஃப்டு கத்திரிக்காய் மசாலா தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் இப்போ தான் இந்த மசாலா வச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக வந்தது. முதல்ல வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணோம். இப்போ நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வானலில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, எண்ணெய் எதுவும் விடாமல் இதை வறுத்து எடுத்துக்கணும். நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 25 கிராம் கடலை, வறுத்த வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, இது கூடவே ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 10லேருந்து 15 பல் தேங்காய். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை அரைக்க போகிறோம். நல்லா ஆறட்டும். இப்போ இது கூட நம்ம சின்னதாக ஒரு கோழிக்குண்டு சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு புளி சேர்த்து இதை நல்லா ஒரு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புளி கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள். உங்களுக்கு அரைச்சி வரும்போது ஃப்ளேவர் கலர் எல்லாம் நல்லாயிருக்கும். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதிலே சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. மசாலா சூப்பராக வாசனையாக ரெடி ஆகிடுது. இப்போ கத்திரிக்காய் வந்து இன்றைக்கி இந்த சைஸ் கத்திரிக்காய் கிடச்சிது. இன்னும் சின்னதாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கத்திரிக்காவை இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணாமல் 2 பக்கமும் கீறி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி விட்டு எடுத்துட்டு நல்லா தொடச்சிட்டு இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போது ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காய் ரெடி. இப்போ வந்து நம்ம மசாலாவை கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணிட்டோம். இப்போ நல்லா எண்ணெய் வந்து நல்லா கூடவே வச்சு எல்லாத்தையும் எல்லா பக்கமும் வந்து நல்லா வதங்குற மாதிரி கத்திரிக்காவை இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் நீங்கள் குட்டி குட்டி கத்திரிக்காய்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எல்லா பக்கமும் நல்லா வதங்கட்டும். ஒவ்வொரு பக்கம் வதங்கினதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பணும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சு செய்யுங்க. இப்போது அடிப்பக்கம் நல்லா வதங்கி எடுத்து இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. இப்போது எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு மேலே பாருங்கள், நல்லா அழகாக நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. கத்திரிக்காய் உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ கத்திரிக்காய் வந்து வதக்கி எடுத்தாச்சு. அடுத்து இப்போ வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம வதக்கினதே திருப்பி இருக்கிற மசாலாவில் ஜஸ்ட்டு வதக்கிடுவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி மசாலாவில் இப்போ நம்ம இதை போட போகிறோம். இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாயில் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் வதக்கின அதே எண்ணெயிலே போட்டுக்கலாம். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் கிரேவி. ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை கொஞ்சம் தாளிச்சிட்டு அது கூடவே இன்றைக்கி வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொரியணும், நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே நல்ல பழமான தக்காளி நல்லா 2லேருந்து 3 அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூட காரத்துக்கு கொஞ்சமாக காரத்தூள். நம்ம மசாலா மட்டும்தான் வந்து மிளகா வச்சோம். இந்த கிரேவிக்கு கொஞ்சம் வந்து மசாலா காரம் தேவை, அதனால் கொஞ்சம் காரத்தூள், இதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு மூடி போட்டு நல்லா தக்காளி வெங்காயமும் நல்லா குழையிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பாருங்கள் சூப்பராக வதங்கிடுது. உங்களுக்கு பார்க்குறதுக்கே அந்த வதக்கின இது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம்.
தயிர் எதுக்குன்னு நினைக்காதீங்க, தயிர் சேர்த்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. இது கூடவே நம்ம கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ண மசாலா மீதி இருக்கிறத இதில் சேர்த்துக்கணும். கண்டிப்பாக இந்த கிரேவி செய்யும்போது அந்த மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ தயிர் மீதி இந்த அந்த அரைச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம கத்திரிக்காய் போட்டு இன்னும் கொதிக்கணுன்றதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். இப்போது இன்னும் கொஞ்சம் மசாலா இருந்தது, அதையும் நான் இதில் சேர்த்துட்டேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஸோ இப்போ உப்பு இன்னும் தேவையான அளவுக்கு சேர்த்து ஃபுல்லாக எல்லாத்தையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி பதம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா போட்டு வதக்கி வச்ச கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ வந்து கத்திரிக்காயை நம்ம போட்ட கத்திரிக்காயில் மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். சூப்பராக ரெடி ஆகிடுது, பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. அந்த உள்ளே இருக்கிற கத்திரிக்காய் சாஃப்டாக, இந்த கிரேவியோட டேஸ்ட்டு சொல்லிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம டிஃபனோடையும் சாப்பிட்லாம், ரைஸோடையும் சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்காக ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போது நம்மளோட கத்திரிக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுது. அது கூட போட்டிருக்க மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பாராட்டுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட ரமாசமி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.